ஹாய் அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு டெக்னாலஜி சேனல். நான் உங்கள் அரிச்சு. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து OBS ஸ்டுடியோ என்ட்ரி பாயிண்ட் நாட் ஃபவுண்ட்ன்ற எரரை வந்து எப்படி கிளியர் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல நீங்கள் வந்து OBS ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கலான்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு OBS ஸ்டுடியோ வந்து சர்ச் பண்ணுங்கள். OBS ஸ்டுடியோன்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராட்காஸ்ட் OBS வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த விண்டோ ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Windows 8, Windows 8.1, Windows 10 வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ Windows 7 கூட நீங்கள் வந்து 32 பிட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கோங்க. இந்த ரன் பண்ணதுக்கப்புறம் DLL என்ட்ரி பாயிண்ட் நாட் ஃபவுண்டான்னு வரும். ஸோ இந்த எரரை வந்து எப்படி கிளியர் பண்ணுற வந்து அந்த டூலை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சில சிஸ்டமில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும், ஒரு சிஸ்டமில் வந்துட்டு அவைலபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் இதை வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து OBS ஸ்டுடியோ வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். Microsft.com போயிட்டு நீங்கள் வந்து இந்த டூலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தி லேட்டஸ்ட் சப்போர்ட் விசுவல் C++ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 32 பிட் இருக்குது, 64 பிட்டு, ARM64 இருந்தால் இந்த மூணுத்துலேயே வந்து இங்கே என்ன சிஸ்டம் ரெக்யூப்மெண்ட்டோ அந்த சிஸ்டம் ரெக்யூப்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக வந்து டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விசுவல் C++ பாருங்கள் டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிட்டு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் கொடுங்க. அந்த டூல் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து OBS ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு OBS ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி எரர் வந்து DLL என்ட்ரி பாயிண்ட் எரரை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு OBS ஸ்டுடியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.